ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோஷட் 3D ஹார்ட். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷட் போட்டு அதை ஃபர்ஸ்ட் க்ரோஷட் கூட கனெக்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணிடணும். அடுத்து 12 சிங்கிள் க்ரோஷட் போடணும். அப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷட் கூட அந்த செயினில் ரெண்டு செயின்ஸ் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷட் 12 சிங்கிள் க்ரோஷட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது செகண்ட் ரோ. நம்ம ஒரு ரோக்கும் இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் செயின் போட்டோன்னே ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கவுண்ட் கரெக்டாக வரும். அந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக தெரியும். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இதிலே அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ரவுண்ட் ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷட் ஒரு செயினில் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் செயினுக்கு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட் போடணும். 1 2 திரும்ப ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷட் மட்டும் ஒரு செயினில் போடணும். நெக்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷட் நெக்ஸ்ட் செயினில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோ, அதுவும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டால் போதும். அப்போது 18 சிங்கிள் க்ரோஷட் போட்டு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இது 4 ரோஸ் போட்ட 18. ஃபர்ஸ்ட்டு 6 12 18 18 4 ரோஸ் போட்டுக்கும். இதே மாதிரி இன்னொரு செட்டும் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணி இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நாலு செயின் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5th செயின்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷட் ஒரு செயினுக்குன்னு போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஒரு சிங்கிள் க்ரோஷட் வச்சு போடணும். அப்போது இங்கே 18 இங்கே 18 இருந்தது. தேர்ட்டி 36 இருக்கும். அப்போது அதில் 4 கனெக்ட் பண்ணி போட்டிருக்கனால 32 சிங்கிள் க்ரோஷட் இந்த ஹோல் ரவுண்டுக்கு வரும்.
நெக்ஸ்ட்டு 6th ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6க்கு வந்து 6 சிங்கிள் க்ரோஷட் சிங்கிள் செயினில் போட்டுகிட்டே வரணும். 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு அதை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷட் போடுற மாதிரி 2 செயின் போட்டுட்டு அந்த 2 வந்து ஒன்றாக்காமல் நெக்ஸ்ட்டு செயினில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி 3 செயினாக எடுத்து அதுக்கப்புறம் ஒன்று போல் இது எடுக்கிறது தான் டிக்ரீஸ். அதே மாதிரி இன்னொன்றும் கம்ப்ளீட் 2 எடுத்து திரும்ப நெக்ஸ்ட்டு செயின்லேயும் அதே மாதிரி விட்டு எடுத்து 3 சேர்த்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடுற மாதிரி சேர்த்து இழுத்து டைட் பண்ணோம்னா இது ஷ்ரிங்க் ஆகும். இதுதான் டிக்ரீஸ். திரும்ப 12 செயின்ஸ் வந்து நம்ம நார்மல் ஒரு செயினுக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷட்னு போட்டு திரும்ப இந்த கார்னர் வரும்போது அதே மாதிரி 4 டிக்ரீசிங் செயின்ஸ் போடணும். போட்டு திரும்ப ஸ்டார்டிங் இதில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டார்டிங் இது நம்ம எப்போவுமே மார்க் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இந்த டிக்ரீஸ் பண்ணுறனால இது வந்து நல்லா அப்படியே ஷ்ரிங்க் ஆகி அதோட ஹார்ட் ஷேப்க்கு அதை குறைச்சிட்டே வரும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷட் போட்டு சைடில் 2 டிக்ரீஸ் போட்டுக்கணும். இப்படி டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது இதோட ஷேப் வந்து அப்படியே குறுகிட்டே வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷட் அப்புறம் 2 டிக்ரீஸ் அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷட் அப்புறம் 2 டிக்ரீஸ் இப்படி போட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்ரிங்க் ஆகிட்டே வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கிடச்சிரும். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷட் போட்டு சைடில் 2 டிக்ரீஸ் போட்டுக்கணும். இப்படி டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது இதோட ஷேப் வந்து அப்படியே குறுகிட்டே வந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷட் அப்புறம் 2 டிக்ரீஸ் அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷட் அப்புறம் 2 டிக்ரீஸ் இப்படி போட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்ரிங்க் ஆகிட்டே வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கிடச்சிரும். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 3 சிங்கிள் க்ரோஷட் 2 டிக்ரீஸ் போட்டு அப்படி போட்டது அந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணோடனே இதில் கொஞ்சம் சிந்தட்டிக் காட்டன் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கை வந்து உள்ளே விட்டு நம்ம அதை ஸ்டஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போவுமே நம்ம காட்டனை இதை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்தளவு டைட்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிக்ரீஸ் போடுறத ஸ்டார்ட் பண்ணணும். 2 செயின் 2 டிக்ரீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கனால அந்த காட்டன் உள்ளே வந்துடாமல் இதுவை பார்த்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். அடுத்து 4
சிங்கிள் crochet வரும். அடுத்து திரும்ப 2 decrease. Next 1 single crochet, 2 decrease. போக அது டைட்டாக ஆகும். அப்போ வந்து நமக்கு இது பிடிச்சு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் விரலை உள்ளே விட்டு அதை இழுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காட்டனும் உள்ளேருந்து வெளியே வந்துடாமல் பார்த்துக்கணும். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி எட்ஜஸை ஷார்ப்பாக்கணும். கொஞ்சம் த்ரெட்டை பெருசாக விட்டுட்டு கட் பண்ணணும். இவ்வளோ லென்த்துக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் வச்சு நம்ம நெக்ஸ்ட் போடலாம். இந்த செயினில் ஒரு செயின்லேயே நம்ம நார்மல் நீடில் வச்சு விட்டு விட்டு எடுத்துக்கணும். Finally, 3D crochet heart ready. Thank you.